பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றத்தை தடுக்கும் விழிப்புணர்வு ஃப்ரீடம் மாரத்தான் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வி வண்டர் வுமன் சார்பாக நடைபெறவுள்ள இதற்கான டி-ஷர்ட், போஸ்டர்ஸ் மற்றும் பதக்கம் வெளியீடு. கோவையில் கடந்த 4 ஆண்டுகளாக வி வண்டர் வுமன் சார்பாக ஃப்ரீடம் ரன் மாரத்தான் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் வி வண்டர் வுமன் ஃப்ரீடம் ரன் 5வது பதிப்பு கற்பகம் உயர்கல்வி அகாடமி மற்றும் ப்ராம்ப்ட் இன்ஃபோடெக் இணைந்து பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றம் எனும் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இதற்கான அறிமுக விழா அவிநாசி சாலையில் உள்ள ஃபண்ட் ரிபப்ளிக் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. வி வண்டர் வுமனின் நிர்வாக காவலர் சுபிதா ஜஸ்டின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி கோவை மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு, ரோட்டரி கோவை உதவி ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன், சைபர் கிரைம் புலனாய்வாளரும் ப்ராம்ப்ட் இன்ஃபோடெக்கின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சங்கர்ராவ் சுப்பிரமணியன், கற்பகம் உயர்கல்வி நிறுவனத்தின் டீன் முனைவர் அமுதா ஆகியோர் கலந்து கொண்டு ஃப்ரீடம் ரன் 5வது பதிப்பிற்கான போஸ்டர், டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் ஆகியவற்றை அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து ஃப்ரீடம் ரன் நிகழ்வு குறித்து வி வண்டர் வுமனின் நிர்வாக காவலர் சுபிதா ஜஸ்டின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குறிப்பாக சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஃப்ரீடம் ரன் நிகழ்வு ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், இதில் 5 கிலோமீட்டர் நடைப்பயணம் மற்றும் 10 கிலோமீட்டர் ஓட்டம் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். கோவை அவிநாசி சாலையில் உள்ள வ.உ.சி. பூங்காவில் துவங்கவுள்ள இதில் பாதுகாப்பான டிஜிட்டல் சமூகத்தை உருவாக்குவதோடு சைபர் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறுவதாக தெரிவித்தார். So, we Wonder Woman and Prompt Infotech jointly organizing a Freedom Run 5th edition வந்துட்டு இந்த இயர் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஸோ தீம் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் கிரைம் அகைன்ஸ்ட் விமன் அப்படின்ற தீமில். ஸோ இது வந்து எங்களோட 5th edition. ஸோ இது என்ன காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய உமன்ஸ் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சைபர் கிரைம் த்ரெட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வாக், 5 கிலோமீட்டர் ரன் அண்ட் 10 கிலோமீட்டர் ரன் அப்படின்னு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து போத் மென் அண்ட் விமன் above 6 yearsல வந்து they can participate. ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா freedomrun.co.in அப்படின்ற வெப்சைட்டில் அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதில் வந்துட்டு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா we have a 1 lakh கிராஷ் ப்ரைஸும் நம்ம வந்துட்டு வின்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் இதிலேருந்து. அண்ட் ஸோ இதில் வந்துட்டு we can have early bird offer இருக்குது. ஸோ ஜூலை 15th வரைக்கும் அந்த early bird offer வந்துட்டு they can avail for 15%. And for bulk registrations they can avail a 10% offer. இது எல்லாமே வந்து அவங்க ஆன்லைன் த்ரூல பண்ணிக்கலாம். In case they have an queries means we have a number for bulk registration. So அதில் கால் பண்ணி அவங்களோட queries கேட்டுக்கலாம். So that's thank you. So entry fee பார்த்தீங்க அப்படின்னா 5 kilometer walk and 5 kilometer run க்கு 500 rupees. And for a 10 kilometer run it will be 700 rupees. The participant will get a t-shirt, certificate, medal and breakfast they will be provided for. So இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 10th வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மார்னிங் 5:30 to 8:30 ஈவன் ஆர்கனைஸ் பண்ணுறோம். So last year we are getting 5,000 registrations இருந்துச்சு. So we are getting more this year அப்படின்றதான். So and also we are inviting corporates and colleges to associate for this events. So இதில் வந்துட்டு என்ன சைபர் கிரைம் அண்ட் அவேர்னஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா it will gain more mass அவேர்னஸ் கொடுத்தாதான் ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பீப்புள்ஸை போய் ரீச் பண்ண முடியும். So we can invite corporates and colleges to join with us and also individuals they can register. So இது எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்ஸ்ல போனீங்க அப்படின்னா they can all the details. Thank you. So இன்னைக்கு சைபர் கிரைம் அப்படின்றது இன்னைக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்னால
இந்த மக்களுக்கு நம்ம என்ன விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படின்னா, குறிப்பா பெண்களுக்கு. ஏன் குறிப்பா பெண்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதிக சதவீதம் பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள் தான். ரொம்ப வல்னரபிள் செக்டார்ல இருக்கிறதுனால ஏதாவது ஒன்றா பயந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு பயப்படாதீங்க. என்ன எதை இன்கேஸ் ஏதாவது சைபர் கிரைம் விக்டம் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், யாருக்கு கால் பண்ணணும், எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வில் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் we are creating this campaign. And 5th year இதை பண்றாங்க We Wonder Women and we are very happy about that. இன்னைக்கு சைபர் கிரைம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிருச்சு. 2024 பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளவு ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா 1,20,000 சைபர் கிரைம்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு மட்டும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதுவே கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 6,000+ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராடுக்கு மட்டும் இப்படி அப்படின்னா டெஃபமேஷனு இல்ல வந்து செக்ஸ்டார்ஷன் கைண்ட் ஆஃப் அட்டாக், இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக் இருக்கு. இந்த மாதிரி அட்டாக்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு, இவ்வளவு நம்பர் ஆஃப் கிரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இதை தடுக்கிறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரியான வழிமுறைகள் தான். சரி, இன்னைக்கு பணம் வந்து பிக் புச்சரிங் ஸ்கேம்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னைக்கு அது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. மக்களுக்கு ஒன்றும் இந்த பேரே தெரியல. பிக் புச்சரிங் ஸ்கேம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பன்றி இருக்கு அப்படின்னா அந்த பன்றிக்கு நிறைய சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது நல்லா எடை போடணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கசாப் கடைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெளிநாட்டுலேருந்து ஏதோ ஒரு பொண்ணு ப்ரொஃபைல்லேருந்து உங்களுக்கு வந்து பேசுறாங்க, உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் அதை வந்து உண்மையான ப்ரொஃபைல் நம்பி பேசுறீங்க. உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கையை வந்து ஓவர் நைட்ல வர வைக்கிறது இல்லை. அவங்க உங்கள்கிட்ட 6 மாசம் 1 வருஷம்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி பேசி கடைசியாக உங்கள்கிட்ட இருந்து காசை கொடுக்குறாங்க. இது நம்ம கேட்கும் போது சிரிப்பு வருது. ஆனால் இதுக்கு வந்து பல கோடிகள் இழந்தவங்க தமிழ்நாட்டிலே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ பணம் ரிலேட்டடாக வர ஸ்கேம்ஸ்ல மக்கள் ஏமாறாமல் இருக்கணுன்றது தான் முக்கிய கருத்து.